जय राधा माधव कुंज बिहारी, जय राधा माधव कुंज बिहारी, गोपी जन वल्लभा गिरिवरधारी, गोपी जन वल्लभा गिरिवरधारी, यशोदा नंदन व्रज जन रंजन, यशोदा नंदन व्रज जन रंजन, यमुना तीरावनचारी, यमुना तीरावनचारी, जय राधा माधव कुंज बिहारी, गोपी जन वल्लभा गिरिवरधारी, यशोदा नंदन व्रज जन रंजन, यमुना तीरावनचारी, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, श्री रामनवमी महामहोत्सव की, सीताराम लक्ष्मण हनुमान की, श्रील प्रभुपाद की। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. ஜயத் அதிபலோ ராமஹ, जयत अधिबलो रामः, लक्ष्मणश्च महाबलः, राजा जयति सुग्रीवः, राजा जयति सुग्रीवः, राघवेन पिपालितः. இந்த ஸ்லோகமானது யுத்த காண்டத்துல ஹனுமானால தொடர்ந்து சொல்லப்பட்ட ஸ்லோகம். வானர சைன்யம் இருக்காங்க இல்லையா, ராமனுடைய வானர சைன்யம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இருப்பாங்களாம். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சமயத்துல கும்பகர்ணன் அப்படின்ற ஒரு பெரிய அசுரன் என்ன பண்ணான் அப்படின்னா போருக்கு வந்தான். அவன் ஆகாரம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய உருவத்தோட வந்தான. வந்ததை பார்த்த உடனே அங்கிருந்த வானரங்கள் எல்லாமே பயந்து ஓடியே போயிட்டாங்களாம். ஐயோ என்ன இவ்வளவு பெருசா வரானேன்னு சொல்லிட்டு. அந்த கும்பகர்ணன் வரும் போல என்ன தெரியுமா பண்ணா, வானரங்களை இப்படி ஒரு 20 வானத்தை கையால பிடிப்பானா, எடுத்து வாயில லபக்குன்னு போட்டுப்பானா. 20 வானரம் வாய்க்குள்ள போகணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய கையா இருக்கணும், எவ்வளவு பெரிய வாயா இருக்கணும், எவ்வளவு பெரிய வயிறா இருக்கணும் இல்லையா, உடம்பு எவ்வளவு பெருசு இருக்கணும்.
அப்படி என்ன பண்ணுவான், இந்த பக்கம் 20 வானரத்தை அப்படி எப்படி கப் லப்பு லப்புன்னு எடுத்து வாயில போட்டு போனான். இதை பார்த்துட்டு இந்த வானரங்கள்லாம் ஓட்டம் பிடிச்சிருச்சு. ஐயோ நம்ம இருந்தா இன்னைக்கு மாட்டிடுவான்னு சொல்லிட்டு எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போயிடுச்சுங்க. திடீர்னு ராமர் திரும்பி பாக்குறாரு. திரும்பி பார்த்தா ஒருத்தன் கூட காணாமா, ஒரு வானரம் கூட காணாமா. தலையை சுரிஞ்சுக்கிட்டு கொரக்கொரன்ட்டு வாழை ஆட்டிக்கிட்டு ஒரு வானரத்தை கூட காணாமா. ராமர் பின்னாடி பார்த்து சொன்னாரா, ஏய் சுக்ரீவா, எங்கடா நம்ம ஆளுங்கெல்லாம் காணோம், நம்ம படையெல்லாம் செட்டெல்லாம் காணாம போச்சேடா, எல்லாம் பயந்து ஓடி போச்சு சுவாமி, கூப்பிடுறா, நான் சண்டை போடுறேன்டா, சண்டை போடுறதுக்கு நான் இருக்கேன், எனக்கு பின்னாடி பஜனை பாடுறதுக்கு ஆள் வேணும் இல்லையா. ராமருக்கு அதான் வேணுமா. பின்னாடி ஒருத்தர் ஜெய் 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 சொல்லிட்டு இருந்தா என்ன பண்ணுவார், ராமர் எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிடுவாராம். அது போல நாம் செய்ய வேண்டியதுல என்னதான், ஜெயகோஷம் மட்டும்தான் இல்லையா. மற்றபடி எல்லா வேலையும் யார் பண்ணிடுவாரு, ராமர் நமக்காக பண்ணிடுவார் இல்லையா. சோ இப்ப புரியுதுல்ல எதுக்காக இந்த ஸ்லோகம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப உங்களை நீங்களே வானர சைன்யமா யோசிச்சுக்கோங்க, ராமருடைய சைன்யமா யோசிச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் இப்ப லங்கையில இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி ராமர் சண்டை போட போறார். முன்னாடி பெருசா என்ன யார் வந்து நிக்கிறது, கும்பகரன் வந்து நிக்கிறான். இப்ப அவரை போய் ராமர் அடிக்கணும் இல்லையா. அதற்கு ராமர் உற்சாகம், ராமருக்கு உற்சாகம் கொடுக்கணும், நீங்க தான் உற்சாகம் கொடுக்கணும். கொடுத்துடலாமா. ஜயத்ததி பலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேன பிபாலிதஹ. பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்பதான் எல்லாரும் மீன் மாதிரி வாய் திறக்கிறீங்க. பகவான் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த உடலை கொடுத்துருவாரு இல்லையா. நம்ம மீன் மாதிரி வாய் திறந்தோம்னா பகவான் அடுத்த பிறகு நமக்கு என்ன கொடுப்பாரு, மத்ஸ்ய அவதாரம் கொடுத்துருவார் இல்லையா. மீன் சொல்ல வேண்டாம், மத்ஸ்ய அவதாரம் கொடுத்துருவார் இல்லையா. அப்புறம் யாருடைய வாயிலையோ போய் உள்ள வேண்டியதா இருக்கும். ஒரு முறை மறுபடியும் என்ன பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. இந்த முறை நான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன், நான் பாக்குறேனோ இல்லையோ ராமர் பார்த்துட்டே இருக்காரு இல்லையா. அதனால எல்லாரும் முழு சக்தியோட, ராம சைன்யம்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்றதுச்சுன்னா ராமர் பார்த்து ஏன்டா அவங்களை கூட்டிட்டு வந்தா போயிடும் இல்லையா. சோ ராமருக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி இருங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஓகேவா. ஒரு முறை எல்லாரும் மறுபடியும் சேர்ந்து ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். வெங்கடேஷ் அப்புறம் கூட்டிக்கலாம். ஜயத்ததி பலோ ராமஹ ஜயத்ததி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராஜா ஜயதி சுக்ரீவா ராகவேன பிபாலிதஹ ராகவே அபிபாலிதஹ. ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம். இப்படிதான் இருக்கணும் இல்லையா, ராம சைன்யம்னா இப்படிதான் இருக்கும். சரி, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு திருநாள், ராமருடைய அவதார திருநாள். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்ய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகேர்முடி சிம்ஹஸ்ய கவிதாவனசாரிணः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिं. यप्पिभं सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं. गोष्पतीकृतवाराशिं शशिराक्षसं रामायण महामाला रत्नं वन्दे नीलात्मजं. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करं. मनोजवं मारुतुल्य वेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं. वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घ सिन्धो सलिलं सलीलं यशोकवग्निं जनकात्मजायाः आदाय तेनैव तदा कलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम्. आञ्जनेयमतिपाटलालनं काञ्चनाद्रिकमनीय विग्रहम् पारिजात तरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथ कीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं. भाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदसादासीत् साक्षात् रामायणात्मना. तदुपगत समास सन्धियोगं समुपोत्तन पार्थवाक्यबद्धं
रघुवरचरितं मुनिप्रदीतं दशशिरस्तं वदं निशामयध्वं श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्षं रामं निशाचरविशाकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाजयति प्रभञ्जनसुते तद्भं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत् किल शक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरुहूत वैरि बलवन्मातङ्गमाद्यद्घटा कुम्भोच्छात्र विपाटनादि कपटु प्रत्येक वज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकरा धारिदाराति दूर प्रध्वस्तत्वान्तशान्त प्रवितत मनसा भाविता भूरि भागैः। हरे कृष्ण हरे कृष्ण। எத்தனை முறை ஹரே கிருஷ்ணா சொல்ல திருப்பி சொல்லணும், ஓகேவா? அப்பதான் நீங்க முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. வெரி குட். இன்னைக்கு ராமருடைய அவதார திருநாள். பகவான் ராமர் கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் ஒவ்வொரு யுகம் தோறும் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். எதற்காக? முதல்ல சொல்றாரு சாதுக்களை ரட்சிப்பதற்காக, அடுத்தது சொல்றாரு அசுரர்களை அழிப்பதற்காக. ஒரு சிலர் சொல்றாங்க சாது பரித்தியாகம், சாதுக்களை ரட்சிப்பது மட்டும்தான் பகவானுடைய குறிக்கோள். சேர்ந்து என்ன பண்றாரு, அப்பப்ப ராட்சசர்களையும் சேர்ந்து அழிச்சிடறாரு. இப்ப நம்ம தோட்டத்துல ஏதாவது செடியெல்லாம் போட்டிருப்போம். தோட்டத்தை கிளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நடுவுல முள்ளு செடி இருந்தா என்ன பண்ணுவோம், அதையும் சேர்ந்து பிடுங்கிடுவோம். அதுக்காக ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கள்ளு செடியெல்லாம் பிடிங்கிட்டா இருக்கும்? கண்டிப்பா கிடையாது. நம்ம தோட்டத்துல ஒரு முள்ளு செடி வரும்போது என்ன பண்றோம், அதை பிடிங்கிறோம். அது போல எந்த ஒரு அசுரன் என்னுடைய பக்தனுக்கு தீங்கு விளைவிக்கிறானோ அவனை என்ன பண்றார், பகவான் எடுத்துறேன்னு சொல்லி சொல்றார். அப்ப சாதுக்களை ரட்சிப்பது தான் ராமருக்கு மிக முக்கியமான ஒரு குணமா இருக்கு. அசுரர்களை தன்னைப்பால் என்ன பண்றாரு, சைட் பை சைட் அடிச்சுட்டு போயிடாரு. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க அதெல்லாம் இல்ல சார், அசுரர்கள் அழிக்கிறது தான் ராமருக்கு முக்கியமானது. ஏன்னா சாதுக்கள் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ராமர் கிட்ட போயிட்டு பகவான் கிட்ட போயிட்டு என்ன காப்பாத்துக்கன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்கேயுமே பக்தர்கள் போயிட்டு பகவான் கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவங்களை கொஞ்சம் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பக்தன் என்ன பண்ண மாட்டான், பகவான் கிட்ட போய் கோரிக்கை வைக்க மாட்டான். அப்படி வச்சானா அவன் என்ன கிடையாது, பக்தனே கிடையாது, இல்லையா? சோ அப்ப சாதுக்களை காப்பதற்காக வர்றது கிடையாது, அசுரர்கள் எழிப்பதற்கு தான் வராரு அப்படின்னு இன்னொரு சொல்றாங்க. அப்புறம் தான் சொல்றாங்க ரெண்டுமே கிடையாது, மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, முக்கியமான விஷயம். என்னது? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்றாரு. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரேன் அப்படின்னு சொல்றாரு. சோ பகவானே இறங்கி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அது எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பொதுவா முதலாளி, ஒரு கடையினுடைய முதலாளி அந்த கடையில பூட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டார், அவர் இறங்கி அந்த பூட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்க மாட்டார். அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரங்களே பண்ணிப்பாங்க. அங்க உள்ள டோர் சரியில்லை, லாக்கர் சரியில்லைன்னு சொல்லிட்டு முதலாளி இறங்கி வேலை பண்ண மாட்டார். அங்க இருக்கக்கூடிய ஆசாரியா பார்த்துப்பாங்க. முதலாளியே இறங்கி ஒரு வேலை பண்றாரு அப்படின்னா அந்த வேலை எப்படிப்பட்ட வேலையா இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும். அது போல பகவான் தானே இறங்கி ஒரு வேலையை பண்றாரு அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும். அந்த காரியம் என்ன அப்படின்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு சொல்றாரு. சோ தர்மம் சொல்லி சொல்றமே, தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேள்வி வரும்போது தர்மம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய இயற்கை நிலைதான் தர்மம் சொல்லி சொல்றோம். கணேஷ், ஓகே, யாரெல்லாம் எந்திரிச்சு போகணுமோ இப்ப எந்திரிச்சு போயிடுங்க. யாரெல்லாம் பேசணுமோ வெளியில போய் பேசலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கு. 8 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஸ்டாச்சு வைடுங்க. எல்லாரும் கொஞ்சம் ஆடாம அசையாம உட்காந்து கேளுங்க. இவங்க எல்லாம் சேவைக்கு போறாங்க, பயந்துராதீங்க. அவங்க வகுப்பு பிடிக்காம போல, அவங்க எல்லாரும் நம்ம கேம்ப் பசங்க தான். எல்லாரும் இப்ப கீழே போயிட்டு நம்மளுக்கு பிரசாதம் பரிமாறணும் இல்லையா, அதனால சேவைக்கு போறாங்க. கூட நீங்களும் சேர்ந்து போயிடாதீங்க. முன்னாடி வந்துருங்க எல்லாரும்.
முன்னாடி வந்துருங்க. சீக்கிரம் சீக்கிரம் முன்னாடி வாங்க. டைம் இல்ல. டைம் நமக்கு 1/2 மணி நேரம் தான் கொடுத்திருக்காங்க. 1/2 மணி நேரத்துல ராமாயணம் மொத்தம் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி. இன்னைக்கு ராமநவமி அப்படின்றதுனால நாம என்ன பண்ண போறோம்? ராமரை பற்றிய மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம்? இங்க வந்து கூடியிருக்கோம். சரி, ராமரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ராமாயணம் அப்படின்ற கிரந்தம் தான் ராமரை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரந்தம். ராமாயணத்தை எடுத்து படிக்கலாமா அப்படின்னு திறந்து வச்சோம் அப்படின்னா ராமாயணத்துல 24,000 ஸ்லோகம் இருக்கான். எத்தனை ஸ்லோகம் இருக்கு? 24,000 ஸ்லோகம். பகவத்கீதையில எத்தனை இருக்கு? 700 ஸ்லோகம் இல்லையா? அதுவே நம்மளால முடியல. 24,000 ஸ்லோகம் எப்ப படிக்கிறது இல்லையா? அப்ப மகாபாரதம் அப்படிங்கிறது 1.5 லட்சம் ஸ்லோகம். மகாபாரதம் முழுவதும் படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து பகவத்கீதை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து படிப்பாங்க. அது போல ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகம். அது மொத்தத்தையும் படிக்காதவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சுந்தர காண்டம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு காண்டத்தை மட்டும் எடுத்து படிப்பாங்க. இந்த சுந்தர காண்டம் என்ன அப்படின்னா ராமாயணத்தை படிப்பதற்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலன் எது கொடுத்துருமா? சுந்தர காண்டமே கொடுத்துருமா. அதனால்தான் இந்த சுந்தர காண்டமானது எல்லாராலும் இன்னைக்கும் பிரசித்தமா என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் சுந்தரகாண்டம் படிச்சுட்டு தான் சாப்பிட்றவங்க இருக்காங்க. காலையில் எந்திரிச்ச உடனே சுந்தரகாண்டம் முழுவதும் பாராயணம் பண்ணதான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ராமாயணத்துல மிகவும் ரசமான, மிகவும் தத்துவத்தை விளக்கக்கூடிய மொத்த ராமாயணத்துடைய சாரம் நம்மளுக்கு எங்க கிடைச்சிடும்? சுந்தரகாண்டத்துல கிடைச்சிடும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப அந்த சுந்தரகாண்டத்தை மட்டும் என்ன பண்ணலாம்? பாராயணம் பண்ண முயற்சி பண்ணலாம், அதை கேட்க முயற்சி பண்ணலாம். ஸோ கவனம் எல்லாம் இங்க இருக்கட்டும். மக்கள் எல்லாம் நடந்துட்டு தான் இருப்பாங்க இல்லையா? இங்க கோயில் இருந்தா நிறைய பேர் நடந்துட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் காலில் தான் நடக்கிறாங்க, யாரும் கையில நடக்கல. யாராவது கையில நடந்தாங்கன்னா தலையில் நடந்தாங்கன்னு அவங்க கிட்ட சொல்றேன். நீங்க அப்ப என்ன பண்ணலாம்? எல்லாருமே திரும்பி அவங்கள வேடிக்கை பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம் இல்லையா? அதனால எல்லாரும் கவனிங்க. சரி, சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது வால்மீகி வச்ச பெயர். ஏதுக்கு சுந்தரகாண்டம் பேர் வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப ராமருடைய பிறப்பு அப்படிங்கிறது பாலகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ராமர் ஜென்மம் எடுத்தார் அப்படிங்கிற விஷயம் பாலகாண்டத்தில் இருக்கு. ராமர் பிறந்ததே எப்படிப்பட்டதுதான்? ரொம்ப சுந்தரமானதுதான் இல்லையா? ரொம்ப அழகானதுதான் இல்ல. அதே அத்தியாயத்துல பார்த்தோம் அப்படின்னா ராமர் சீத்தை என்ன பண்றாரு? திருமணம் பண்ணிக்கிறார். ராம சீதா விவாகம் இருக்கு இல்லையா? அதுவும் பார்ப்பதற்கு கேட்பதற்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப சுந்தரமா இருக்கும். அப்ப அந்த காண்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம்? சுந்தரகாண்டன் பேர் வச்சிருக்கலாம். ஆனா பேர் வைக்கல. அடுத்த அத்தியாயம் என்னது? அடுத்த வரது காண்டம் அயோத்தியா காண்டம் இல்லையா? அயோத்தியா காண்டம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ராமருடைய குணமானது பிரசித்தமா தெரியுது. ராமர் எப்படி தியாகமூர்த்தியா இருக்கார், தியாகராஜனா இருக்கார். தன்னுடைய அப்பா பேச்ச கேட்டு என்ன பண்றாரு? இருக்கிறதுலேயே மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணாரு? அவரு தியாகம் பண்ணார். எதை தியாகம் பண்ணாரு? ராஜ்யத்தை தியாகம் பண்ணார். சோ அப்படி தியாகராஜனாக மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு குணம் அப்படின்னா தியாகம் அப்படின்ற குணம் தான். அந்த தியாகம் அப்படின்ற குணம் இல்லை அப்படின்னா அவனை மனிதனே சொல்றது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ராமாயணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமருடைய அந்த 14 வருஷம் வனவாசம் தான் படிக்கிறோம். ராமர் இந்த பூ உலகத்துல வந்து 11,000 வருஷம் இருந்திருக்காரு. எத்தனை வருஷம்? 11,000 வருஷம் இருந்திருக்காரு. அந்த 11,000 வருஷத்தை பத்திய சரித்திரம் நம்ம கிட்ட கிடையாது. ராமருடைய சரித்திரம் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்து மறுபடியும் சீதையை தியாகம் பண்ண இந்த சரித்திரம் மட்டும்தான் இருக்கே தவிர ராமுடைய மற்ற சரித்திரம் கிடையாது. அப்ப வால்மீகி ரிஷியோ இல்ல நமக்கு ஸ்ரீராமர் என்ன தெரியுமா சொல்ல வராரு? வாழ்க்கையில நம்ம எத்தனை வருஷம் வாழ்ந்தது முக்கியம் கிடையாது, எவ்வளவு ஆயிரம் வருடம் நம்ம வந்து சிறப்பா வாழ்ந்தோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எத்தனை காலம் தியாக மனப்பான்மோட வாழ்றோம் அப்படிங்கறதா முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. சோ அப்ப ராமருடைய அந்த 14 வருஷம் தியாகம் இருக்கு இல்லையா? அந்த தியாகத்தை சொல்லக்கூடிய காண்டம் என்னது? அயோத்தியா காண்டம். அந்த அயோத்தியா காண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ராமருடைய அழகு தெரிய ஆரம்பிக்கும், தசரதனுடைய அழகு தெரிய ஆரம்பிக்கும், கௌசல்யனுடைய பாசம் தெரிய ஆரம்பிக்கும், சீதையினுடைய பணிவு, சீதையினுடைய நன்னடத்தை தெரிய ஆரம்பிக்கும், லக்ஷ்மணனுடைய கோபம் தெரிய ஆரம்பிக்கும், பரதனுடைய சரணாக தெரிய ஆரம்பிக்கும், வசிஷ்டருடைய ஆசீர்வச்சனங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க படிச்சீங்க அப்படின்னா அயோத்தியா காண்டம் முழுவதும் அவ்வளவு அழகான பேச்சுவார்த்தைகள் இருக்கும், நிறைய உரையாடல்களா இருக்கும். இப்ப நாங்க தினசரி அயோத்தியா காண்டம் படிச்சுட்டு இருக்கோம், சாயந்தரம் ஜூம் கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார். சோ அப்ப ராமருடைய அந்த அழகு அயோத்தியா காண்டத்துல நமக்கு நல்லா பிரத்யட்சமா தெரியுது. அப்ப அயோத்தியா காண்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம்? சுந்தரகாண்டன் பேர் வச்சிருக்கலாம். ஆனா பேர் வைக்கல. அதுக்கு அடுத்த ஒரு காண்டம் வருது. அது என்னது? ஆரண்ய காண்டம்.
ஆரண்ய காண்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, ராமருக்கும் சீதைக்கும் நடந்த அந்யோன்யமான விஷயங்கள் ஆரண்ய காண்டத்துல தான் இருக்கு. நீங்க கிருஷ்ணரை போல கிடையாது ராமருடைய வாழ்க்கை இல்லையா? ராமருடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னா சுத்தி பார்த்தால் ரிஷிகளாவே இருந்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில பார்த்தாலும் சுத்தி யார் இருந்துட்டு இருப்பாங்க? கோபியர்களாவே இருந்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ கிருஷ்ணர் வந்து லீலா புருஷோத்தமன். ஆனா ராமர் அப்படி கிடையாது. ராமருக்கு பேர் மரியோதா புருஷோத்தமன் சொல்லுவார். எல்லாரும் பார்த்து மரியாதை கொடுப்பாங்க. யாரும் பக்கத்துல கூட வந்து பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த ராமருடைய மாதுரிய லீலை அப்படிங்க நம்ம எங்க பார்க்க முடியும்? ஆரண்ய காண்டத்துல பார்க்க முடியும். ஆரண்ய காண்டத்துல ராமரும் சீதையும் எப்படி ரொம்ப ருச்சிகரமான லீலைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். ஒரு சமயம் என்ன ஆறுது அப்படின்னா, ராமருக்கும் சீதைக்கும் ஒரு சின்ன போட்டி. அந்த போட்டியில யாரு ஜெயிச்சாங்க? சீதை ஜெயிச்சிட்டாங்க இல்லையா? ராமர் தான் எப்பயும் ஜெயிப்பாரு இல்லையா? இந்த மாதிரி யார் ஜெயிச்சிட்டாங்க? சீதை ஜெயிச்சிட்டாங்க. என்ன தெரியுமா போட்டியில தண்டனை? யாரு தோத்தாங்களோ ஜெயிச்சவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? மரத்துல வச்சு கட்டிடணும் அப்படிங்கறது தான் ஒரு போட்டியோட நேதி. ராமர் தோத்து போயிட்டாரா, சீதை என்ன பண்றா? இப்ப ராமரை கட்டணும். எப்படி தெரியுமா கட்டுறா? நம்மளா இருந்தா வெறும் சணல் கயிறுலயோ அங்க கடக்கூடிய ஏதோ ஒரு மட்டையிலயோ எடுத்து கட்டிடும். சீதை அப்படி கட்டலையா. அவன் என்ன பண்ணா? பெரிய சணல் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க பூவெல்லாம் பறிச்சு அவளை என்ன பண்றா? மாலையை தொடுத்து ஒரு 50 சரம் என்ன பண்ணிட்டா? பெரிய மாலையை பண்ணிட்டா. ராமரை கொண்டு போய் ஒரு மரத்துல தள்ளி நிக்க வச்சுட்டா. அதுவா சந்தன மரமா. சந்தன மரத்துல ராமர் ஒட்டிட்டு இருக்காரு. மரமோ சந்தன மரம். இருக்கிறார். ராமருடைய மேனியோ எப்படிப்பட்ட மேனியா இருக்கு? நீல நிறமா இருக்கு இல்லையா? ராமருடைய மேனியை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஒருவன் ராமனை பார்த்துட்டானோ அவனுக்கு வேற எதை பார்த்தாலும் என்ன தெரியாதா? அழகாவே தெரியாதாம் இல்லையா? சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி அந்த அழகான திருமேனி நிக்க வச்சு என்ன பண்றாரு? யார் கட்டுறது? சீத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்டுறதுனா சும்மா நின்று கட்ட முடியாதுல, ரவுண்ட் வராங்க. அந்த மரத்தை சுத்தி சுத்தி வராங்க. பெரிய மாலையை கொண்டு வந்து கால்ல இருந்து மேல தலை வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க? யாரை சுத்திட்டாங்க? ராமரை இருக்கவா சுத்தி கட்டி வச்சுட்டாங்களாம். கட்டி வச்ச பின்னாடி சீத்தை கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போயிட்டாங்க. ஏதோ வேலையா போயிட்டாங்க. ராமர் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. மறுபடியும் சீத்தை வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா ராமர் என்ன பண்ணிட்டாரு? நின்றுட்டே இருக்காரா? என்னங்க இதை கூட உங்களால பிச்சுக்க தெரியாதா? இப்படியே நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீத்தை கேட்கிறா. இல்லம்மா நான் அறுத்துடுவேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுனியே அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே சீத்தை என்ன பண்ணா? மறுபடியும் ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிட்டா இப்ப இல்லையா? ஏன்னா கை இப்ப அவுக்கணும் இல்லையா? மாலைய ரிவர்ஸ்லயே சுத்திட்டு வர. சுத்திட்டு பெரிய பூ பந்து வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றா அப்படின்னா, ராமர் என்ன பண்றாரு? அந்த பூ பந்தை வாங்கி சீத்தையினுடைய கூந்தல் என்ன பண்றாரு? அவர் இப்ப சுத்த ஆரம்பிக்கிறார். சீதைக்கு அவ்வளவு பெரிய நீளமான கூந்தல் இருக்குமா? கூந்தலை ஃபுல்லா சுத்தி வைக்கிறாரு. சுத்தி வச்சுட்டு 2 பேர் என்ன பண்றாங்க? சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டோடைய அழக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை தான், ஒண்ணும் பண்ண மாட்டா. இங்க கவனிக்கலாம். சோ பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துல ஒரு அழகான ஒரு பழம் இருந்துச்சான். சீதை என்ன பண்றா அப்படின்னா, அந்த பழத்தை போய் பிடுங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா? அந்த பழத்துல போய் கை வைக்க போறா. அந்த பழத்துக்கு பின்னாடி ஒரு குரங்கு இருந்துச்சு இல்லையா? அந்த பழத்து மேல கை வச்சாலோ இல்லையோ அப்படின்னு சத்தம் வந்துச்சான். சத்தோட சீத்தை பே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடி வந்து ராமரை கட்டி பிடிச்சிட்டாலும். கட்டி பிடிச்ச பின்னாடி இது யார் தெரியுமா சொல்றது? சீத்தை ஹனுமானுக்கு சுந்தரகாண்டத்துல சொல்றது. ஹனுமான், நாங்க இப்படி விளையாண்டுட்டு இருந்தோம். விளையாண்டுட்டு இருக்கும் போது பழத்தை பறிக்கலாம்னு சொல்லி போனோமா, போன இடத்துல உன்னை போல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஹனுமான் கொஞ்சம் யோசிச்சாராம். ஐயோ நம்மளால யாரும் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? குரங்கு வந்துடுச்சான். வந்த உடனே சீத்தை என்ன பண்றா? ஓடி போய் ராமரை ஆற தழுவிக்கிட்டாலும். அப்ப அவருடைய நெத்தில இருந்த திலகம் இருக்கு இல்லையா? அந்த சிகப்பு குங்குமம் அது ராமனுடைய வக்ஷஸ்தலத்துல, ராமனுடைய இதயத்துல வந்து ஒட்டிடுச்சான். ஒட்டினதுக்கு அப்புறம் அப்ப சீத்தை சொல்றா, நான் அப்பவே என்ன பண்ணிட்டேன்? ராமருக்கு வெற்றி திலகம் இட்டு போருக்கு வர சொல்லிட்டேனே, இன்னும் ராமர் ஏன் வராம இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை சொல்லக்கூடிய காண்டமா வரும். ஏன் சொல்ல வந்த அப்படின்னா, இந்த ஆரண்ய காண்டத்துல ராமருக்கும் சீதைக்கும் நடந்த இந்த அழகான உரையாடல்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். என்னதுக்கு பேர் வச்சிருக்கலாம்? சுந்தரகாண்டம் பேர் வச்சுக்கலாம். வைக்கல. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வரது என்னது? கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துலதான் ராமருடைய உண்மையான அன்பு தெரிய ஆரம்பிக்கும். யார் மேல? சீதை மேல இல்லையா? சேர்ந்திருக்கும் போது சிரிச்சு பேசுறது அன்பு கிடையாது. பிரிஞ்சிருக்கும் போது நாம் அவங்களை எவ்வளவு யோசிக்கிறோமோ அதுலதான் என்ன தெரியுது? நம்மளுடைய அன்பு தெரியுது. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பிரிஞ்சு போனா
அடேங்கப்பா, இதை விட ஒரு பொற்காலம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுறாங்க இல்லையா? ஆனா அந்த காலத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க? கணவன் மனைவி சேர்ந்திருப்பதை காட்டிலும் கணவன் மனைவி பிரிந்திருக்கும் போது ஏற்படக்கூடிய அன்பு தான் அதிகமான அன்பா இருக்குமா. அதனால சீதைய பிரிஞ்ச ராமர் எப்படி இருந்தாரா அப்படின்னா, ஒரு கல்ல பார்த்தா கேட்கிறாராம், ஹே கல்லே நீ சீதைய கண்டையா? ஒரு மரத்தை பார்த்தா கேட்டாரா, ஹே மரமே நீ சீதைய கண்டையா? அங்க இருக்கக்கூடிய நதியை பார்த்து கேட்கிறா, நதியா நீ சீதைய கண்டியா? அங்க இருக்கக்கூடிய குயில், மயில், குரங்கு ஒவ்வொரு கிட்டையும் கேட்கிறாரு. சந்திரன் கிட்ட கேட்கிறாரு, சூரியன் கிட்ட கேட்கிறாரு, வாயு கிட்ட கேட்கிறாரு, பூமி கிட்ட கேட்கிறாரு, நிலவு கிட்ட கேட்கிறாரு, எல்லாத்துக்கிட்ட கேட்கிறாரு, சீதைய கண்டையா, சீதைய கண்டையா, சீதைய கண்டையான்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண நபர் எப்படி தன்னுடைய மனைவிக்காக அழுவானோ அப்படி அலறாராம். ஒரு சாதாரண நபரை போல பகவான் அழலாமா, ராமர் அழலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்கலாம். புத்தி இல்லாம ஒருத்தர் கேள்வி கேட்டலாம். பகவான் யாருக்காக அலறாரு அப்படின்னா சீதைக்காக கிடையாது. நம்மை போன்ற ஆத்மாவை தொலைத்து விட்டு பகவான் என்ன பண்ண நமக்காக அவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. சோ அததான் சொல்லக்கூடியதுதான் சீதா பரித்தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான ராமருடைய குணங்களை சொல்லக்கூடிய ரொம்ப அழகான காண்டம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம்? சுந்தரகாண்டன் பேர் வச்சுக்கலாம். அது கிஷ்கிந்தா காண்டன் பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது வரது என்னது? சுந்தரகாண்டம் இல்லையா? அதுக்கு சுந்தரகாண்டன் பேர் வச்சுட்டார். அதுக்கு அடுத்தது வரது என்னது? யுத்த காண்டம் இல்லையா? யுத்த காண்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ராமருடைய வீரம் தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? இது வரைக்கும் ராமரை நீங்க ராமரா தான் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? இப்ப ராமர் நீங்க என்னவா பாக்குறீங்க? விஜயராகவனா பார்க்க ஆரம்பிக்கிறேன். விஜயராகவன் அப்படின்னா வெற்றி கொண்ட ராமர் இல்லையா? ரொம்ப வீரமான ராமரா பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அசுரனாகிய ராவணனை வந்து சம்ஹாரம் செய்து சீதை என்ன பண்றார்? தன்னோட சேர்த்துக்கிறார். பட்டாபிஷேகம் முடியுது. இது பக்தர்களுக்கு எப்படி இருக்கும் கேட்கும் பொழுது? ரொம்ப அழகா இருக்கும். ராமரும் சீதையும் சேர்ந்துட்டாங்க, பட்டாபிஷேகம் முடிஞ்சது, கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? அழகா இருக்கு. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம்? சுந்தரகாண்டன் பேர் வச்சு. ஆனா இதுக்கு பேர் வைக்கவே இல்லை. எதுக்குதான் பேர் வச்சாரு? நடுவுல ஒரு காண்டத்துக்கு பேர் வச்சார். இந்த சுந்தரகாண்டம் இருக்கு இல்லையா? இந்த சுந்தரகாண்டத்துல உண்மையில ராமரும் வரமாட்டாரு, ராமரே இருக்க மாட்டார் சுந்தரகாண்டத்துல. சீதை கடைசியில வருவாங்க, ராமரும் கடைசியில வருவாங்க. ஆனா இதுக்கு பேர் மட்டும் என்ன வச்சுட்டாங்க? சுந்தரகாண்டன் பேர் வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த ஒரு காண்டத்துல யாருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு? யாருடைய பெருமை? ஹனுமானுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. இதேதான் பகவத்கீதையும். பகவத்கீதையில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? அர்ஜுன விஷாத யோகம், சாங்கிய யோகம், கர்ம யோகம், ஞான விபாக யோகம், ஞான சந்நியாச யோகம், தியான யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. 12வது அத்தியாயத்துக்கு பேர் என்னது? பக்தி யோகம். என்னடா அநியாயமா இருக்கு, ஒரு அத்தியாயத்துக்கு மட்டும் பக்தி யோகம் பேர் வச்சிருக்காங்க. பகவான் பக்தியை பத்தி பேசவே இல்லையான்னு எல்லா அத்தியாயத்திலையும் பேசியிருக்காரு. ஆனா இதுக்கு மட்டும் பக்தி யோகம் ஏன் தெரியுமா பேர் வச்சிருக்காங்க? மற்ற அத்தியாயத்தில் எல்லாமே பகவானுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு. பக்தி யோகத்துல யாருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கு? பக்தனுடைய குணம் சொல்லப்பட்டிருக்கு. பக்திமான் ஏ சமயப்பிரியா, யோமத் பக்த சமயப்பிரியா, பக்திமான் ஏ அதீவமே பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்றார்? தன்னுடைய பக்தனுக்கு பிரியமானவன், இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு பிரியமானவன், இந்த பக்தனுடைய குணங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாரு? பக்தனுடைய குணங்களை சொல்றார். சோ அப்ப பக்தனுடைய குணத்தை சொல்றதுனால பகவத்கீதையில அதுக்கு என்ன பேர் வந்தது? பக்தி யோகன் பேர் வந்துச்சு. அதே போல ராமாயணத்துல இங்க ஹனுமானுடைய பெருமை சொல்லுவதனால இதுக்கு என்ன பேர் வந்தது? சுந்தரகாண்டன் பேர் வந்தது இல்லையா? இதுதான் பேர், சுந்தரகாண்டன் பேர் வந்தது. சரி, சுந்தரகாண்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஹனுமான் இப்ப சீதையை தேடுறதுக்காக கிளம்பிட்டார் அப்படின்னா மகேந்திர பர்வதம் அப்படின்ற பர்வத்து மேல என்ன பண்ணிட்டாரு? ஏறிட்டாரு. பெரிய மலை. அந்த மலைக்கு மேல இவர் எப்படி இருக்காரா? இன்னொரு மலை மாதிரி நிக்கிறாராம். நின்னுகிட்டு அவருக்கு ஒரே ஆனந்தம். என்ன ஆனந்தம் தெரியுமா? இப்ப நான் எப்படி போக போறேன் அப்படின்னா ராம பானம் மாதிரி போக போறேன் அப்படின்னு நினைக்கிறாராம். ஏபிடி பார்சல் மாதிரி கிடையாது இல்லையா? ஏபிடி பார்சல் ஹனுமான நிக்க வச்சிருப்பாங்க இல்லையா? அப்படி கிடையாது. ஏபிடி பார்சல் கூட ஒரு சில சமயம் கிடைக்கும், கிடைக்காம போயிடும். ஆனா ராமபானம் கண்டிப்பா போயே சேர்ந்து தீருமா. அப்படி என்ன பண்றாரு ஹனுமான்? தன்னை நினைச்சுக்கிறாரு, நான் ராமபானம், ராமன் என்னை விட்டு இருக்காரு, நான் என்ன பண்ணு இப்ப எங்க போய் சேர்ந்தாலும் சீதைய பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல என்ன பண்றாரு? தன்னுடைய வாள் இருக்கு இல்லையா? வாளை ஒரு சொலட்டி மலையை ஓங்கி டமால் ஒரு அடி அடிக்கிறாராம். அடிச்சா மலை என்ன அடிச்சாங்க? ஒரே ஆட்டம் கண்டுடிச்சான். ஆட்டம் கண்டு அந்த மலையில் இருந்த ஆயிரக்கணக்கான யானைகளுக்கு எல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதிர்ச்சி ஆயிடுச்சான். யானைகள்லாம் அதிர்ந்து போயிடுச்சான். யானை எல்லாம் பயங்கர சத்தம் போட்டுட்டு பிளிரிட்டு என்ன பண்ணுது? அங்கிருந்து தபன் கீழே ஓடி வர ஆரம்பிச்சிருச்சான். அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் என்ன பண்ணிட்டாங்க? என்னமோ நிலநடுக்கம் வந்துருச்சோன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆகாசத்துல போய் பாக்குறாங்களா.
அற்புதமான காட்சியை பாக்குறாங்களா. அங்க யார் இருக்கிறது? ஹனுமான் இருக்காரு. கிளம்பிட்டாராம். மகேந்திர பர்வத்துல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ராமருக்கு இந்த ஜெயகோஷம் நம்ம சொன்னோம் இல்லையா, ஜெயத் அதிபலோ ராமஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயகோஷம் பண்ணிட்டு ஒரு எம்பு எம்புனா ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குதி குதிச்சாராம். குதிச்சு என்ன பண்ணிட்டாரு, நேரா வான்வெளியா கிளம்பிட்டார். நம்ம இதுக்கு மேல போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு நேரம் கம்மியா தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை நான் முதல்ல விளக்கிறேன். இந்த ஒரு சுந்தரகாண்டத்துல இந்த ஒரு பகுதி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆச்சாரியர்கள் வந்து வேதாந்த பரமா விளக்கியிருக்காங்க. நீங்க ராமாயணத்தை வேதாந்தமாவும் பார்க்கலாம், ராமாயணத்தை தத்துவ விஷயமாவும் பார்க்கலாம், ராமாயணத்தை கதையாவும் பார்க்கலாம், ராமாயணத்தை ரொம்ப அழகான வர்ணனையாவும் பார்க்கலாம். சாஸ்திரங்கள்ல இப்படி பல்வேறு விதமான கதைகள் இருக்கு. ஒரு சில கதைகள் மட்டும் பார்க்கணும். இன்னும் ஒரு சில கதைகள்ல அதுல இருக்கக்கூடிய தத்துவத்தை மட்டும் பார்க்கணும். இன்னும் ஒரு சில கதைகள்ல தத்துவத்தையும் பார்க்கலாம், கதையும் பார்க்கலாம் இல்லையா. உதாரணத்துக்கு மோகினி அவதாரம் என்ன பண்றாரு, மோகினி அவதாரத்துக்கு பின்னாடி சிவபெருமான் ஓடுனார் அப்படின்னு ஒரு கதை கேட்கிறோம். இந்த கதையை கதையா பார்க்க கூடாது. இந்த கதையில கூட தத்துவத்தை மட்டும் தான் பார்க்கணும். கதையை பார்த்தா தப்பா புரிஞ்சுப்போம். அதே போல இப்ப கிருஷ்ண லீலை இருக்கு. கிருஷ்ண லீலையில கிருஷ்ணன் என்ன பண்றாரு, வெண்ண திருடுறார், உரலை உடைச்சிட்டார். இது எது கேட்டா போதும்? ஹரே கிருஷ்ணா, இருக்கீங்களா இங்க? ஓகே. இந்த கதை எது கேட்டா போதும்? கதையை கேட்டாவே போதும். இதுல வந்து கிருஷ்ணனா யாரு, உரல்னா என்ன தத்துவம், மத்துனா என்ன தத்துவம், உடைச்சதுனா என்ன தத்துவம், வெண்ணெய் என்ன தத்துவம், இதெல்லாம் கேட்டுருந்தா நம்மளுக்கே தலையை சொரிஞ்சிட்டு எல்லாம் போயிடும் இல்லையா. யாரும் கதையை கேட்க மாட்டோம். அப்ப இதுல கதையை தான் பார்க்கணுமே தவிர இதுல என்ன பார்க்க கூடாது, தத்துவத்தை பார்க்க கூடாது. ஆனா ராம அவதாரத்துல ரெண்டையும் பார்க்கணும். கதையும் பார்க்கணும், தத்துவத்தையும் பார்க்கணும். வெளியில இருந்து பார்த்தா கதையா இருக்கும், அந்த கதையில தர்மமா இருக்கும். உள்ள இருந்து பார்த்தோம் அப்படின்னா தத்துவமா இருக்கும், அந்த தத்துவத்துல ராமனுடைய குணங்களா தெரியும். அதனால ராமாயணம் அப்படிங்கிறது ஒரே சமயத்துல தர்ம விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும், அதே போல ஞான விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும், தத்துவத்தையும் சொல்லிக் கொடுத்துக்கும், அதே போல சரித்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கும். சோ அப்ப என்ன பண்றாரு, இங்க இருந்து ஹனுமான் கிளம்பிட்டார். சோ ஹனுமான் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, குருவனுடைய தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆறுது அப்படின்னா, இந்த ராவணனை போய் பார்க்க போறாங்க. ராவணன் யாரு அப்படின்னா, தச கிரீடம் உடைய ராவணன், 10 தலைகள் கொண்ட ராவணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 10 தலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய 10 இந்திரியங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியங்கள் கொண்டதுதான் 10. இதெல்லாம் என்ன சொல்றோம், 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கூட ஒண்ணு இருக்கு, அதோட சேர்ந்து மனசுன்னு சொல்லி சொல்றோம். இந்த 11 தத்துவங்களை ராவணன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் 3 குணம் இருக்கு. இதுல சத்வகுணம் அப்படிங்கிறது விபீஷணன், ரஜோகுணம் அப்படிங்கிறது ராவணன், தமோகுணம் அப்படிங்கிறது கும்பகர்ணன். இந்த 3 குணங்கள் இருக்கு. இதுல ரஜோகுணத்தினுடைய கிளர்ச்சியினால நமக்கு என்ன வருது அப்படின்னா, ரஜோகுணத்தினுடைய தங்கை யார், அது சூர்பனகை. சூர்பனகையினுடைய பிரேரணையினால ரஜோகுணம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்தை படைக்குது. இந்த உலகம் யார் அப்படின்னா, மாரீச்சன் அப்படின்ற மாயமான் இல்லையா. அந்த மாயமானை படைத்து என்ன பண்ணுது, யாரை இழுக்குது, சீதை அப்படின்ற ஆத்மாவை. நம்ம தான் ஆத்மா இல்லையா. சோ பகவான் யாரு, ராமர். சீதை எது வரைக்கும் எனக்கு ராமர் மட்டும்தான் வேணும்னு நினைச்சாலோ அது வரைக்கும் ராமரோட சீதை சேர்ந்து இருந்தா. ஒரே ஒரு சமயம் என்ன பண்ணா, சீதை ராமரை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த மேல ஆசைப்பட்டா, பிரிஞ்சு போயிட்டா. நம்முடைய நிலைமை அதுதான். ஆத்மாவாகிய நாம் எல்லாருமே பகவானாகி அந்த பரமபுருஷனோட என்னைக்கு என்ன எப்படி இருக்கணும், என்னைக்குமே சேர்ந்து அவருக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும். எப்ப அவர் சேவையை மறந்து நாம் வேற ஒரு விஷயத்துக்கு, இந்த உலக இன்பத்துக்கு நம்ம எப்ப ஆசைப்படுறோமோ அப்ப யார் தூக்கிட்டு போயிடுறாங்க, நம்ம 10 தலை ராவணன் என்ன பண்றான், உடனே தூக்கிட்டு போயிடுறான். இதுதான் நம்மளுக்கு ராமச்சரித்திரத்துல புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான தத்துவம். ராவணன்றது யாரு, 10 இந்திரியங்கள் பிளஸ் மனசு, 11 பேர். ஓகேவா. சத்வகுணம் யாரு, விபீஷணன். ரஜோகுணம் யாரு, தமோகுணம் யாரு, கும்பகர்ணன். இதுல வந்து சூர்பனகை யாரு, மாயை இல்லையா, மாயை. மாரீச்சன் யாரு, இந்த பிரபஞ்சம், பொய்யான தோற்றம் இல்லையா. சீதா யாரு, நம்மதான். ஆத்மானா வேற யாரோ கிடையாது, நம்மதான் இல்லையா. சீதா யாரு, நம்மதான். ராமர் யாரு, பகவான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது இல்லையா. சோ அப்ப சீதாவாகிய நாம் ராமனோட என்னைக்கும் சேர்ந்தே இருக்கிறோம். ஆனா ஒரு கடத்துல என்ன பண்றோம், ராமரை விட்டுட்டு வேற ஒரு விஷயத்த என்ன பண்றோம், நம்ம
ஆசைப்படுறோம். உண்மையில அது உண்மை கிடையாது. சீத்தை பாக்குறா, பார்த்துட்டு நான் உன்கிட்ட ஒண்ணுமே கேட்டது இல்லைல்ல. ஆமா, இப்ப நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கிறேனே. ஐயையோ போச்சு. நீ கேட்காமயே நான் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற, இப்ப ஒண்ணு புதுசா கேட்கிற. தப்பு இல்லையா? பரவாயில்ல, ராமருக்கு சொல்லி சரி சொல்லுன்னு சொல்லி கேட்கிற. எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்னு கேட்கிற. அவ்வளவுதான். சீதை என்ன பண்ணிட்டா, யாரை பிரிஞ்சு போயிட்டா? ராமரை பிரிஞ்சு போயிட்டா. எத்தனை மாசம்? 10 மாசம். 10 மாசம் அங்க சிறையில் இருந்தா இல்லையா? அசோக வனம் அப்படின்னு சிறையில் இருந்தா. சோ அதே போல இந்த ஜீவாத்மாவானவன் எப்ப பகவான் மேல இருக்கக்கூடிய பற்றை விட்டுட்டு இந்த உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறானோ அப்ப 10 மாசம் சிறைக்குள்ள போயிடுறான். எந்த சிறைக்குள்ளார? கர்ப்பம் அப்படின்ற சிறைக்குள்ள போயிடுறான். போயிட்டானா இப்ப சீதா அங்க என்ன பண்றா? கிடந்து புலம்புறா. ராமரை பார்க்க முடியாதா, ராமரை கிட்ட போய் சேர மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்க புலம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் யார் புலம்பிட்டு இருக்கிறது? ராமர் புலம்பிட்டு இருக்காரு. சீதை எங்க இருக்கான்னு தெரியலையே, சீதை நான் எப்படி பாக்குறது, சீதையை நான் மறுபடியும் அடைவனா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ராமர் புலம்பிட்டு இருக்கார். இந்த பக்கம் ஆத்மா புலம்பிட்டு இருக்கான், இந்த பக்கம் பகவான் புலம்பிட்டு இருக்கார். சோ ராமருடைய புலம்பல் அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் பகவானை அடைவதற்கு முயற்சி செய்வதை காட்டிலும் பகவான் நம்மை அடைவதற்கு தான் என்ன பண்றாரு? அதிக முயற்சி பண்றார். நாம் என்ன பண்றோம்? மேல மேல போனா வாய் திறந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் எப்பயாவது சொல்றோம் இல்லையா? ஆனா பகவான் நம்மள என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உடலை உற்பத்தி செய்யறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த உடலுக்குள்ள இருந்து நம்ம சுவாசம் பண்றதுல இருந்து நாம் ஜீரணம் பண்றதுல இருந்து நம்முடைய மலஜலங்கள் கழிக்கிறதுல இருந்து நம்முடைய உடம்பு அந்திம சுவாசம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்றாரு? இந்த உடம்ப பாத்துக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த உடம்பு கொடுக்கிறார், அடுத்த உடம்பு கொடுக்கிறார். பரமாத்மாவை உள்ள இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டு இருக்கார். இந்த ஜீவாத்மா என்னைக்காவது என்கிட்ட வந்து சேர்ந்துட மாட்டானா அப்படின்ற ஆசையில. நம்ம மட்டும் கிடையாது, இந்த பெரிய உலகத்தை படைச்சிருக்காரு. உலகத்தை வந்து என்ன பண்றாரு? எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். இவ்வளோ பெரிய கடையை திறந்து இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பண்ணிக்கிட்டு எதுக்காக? வெறும் ஏதாவது இந்த ஆத்மாக்கள் கொஞ்சமா தேறி என்கிட்ட வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஆசைதான் இல்லையா? சோ பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, மலையை தோண்டி எலி பிடிக்கிற கதைன்னு சொல்லி சொல்லணும்ல, அதான் இங்க பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் எலிங்க மாதிரி என்ன பண்றோம்? போய் உள்ள பூந்துக்கிறோம். பகவான் என்ன பண்றாரு? இந்த உலகத்தையே படைத்து காத்து அழித்து நமக்கு உடம்ப கொடுத்து ஒவ்வொரு பிறவிதோறும் நம்ம பின்னாடியே வந்து நமக்கு சத்சங்கத்தை கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து அவதாரங்களா வந்து பக்தர்கள் அனுப்பி வச்சு ஆச்சாரியர்கள் மூலம் நமக்கு பிரச்சாரம் செய்ய வச்சு இவ்வளவு முயற்சி பண்றா. நம்ம என்ன பண்றோம்? உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா தான் சொல்லிட்டு நம்ம பாட்டு மோட்சம் போயிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிக்கிறோம், நான் பகவான் அடைஞ்சிட்டேன், நான் பக்தி பண்ணேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பகவான் தான் நமக்காக பக்தி பண்ணிருக்காரு. பகவான் தான் நம்மள யோசிச்சிருக்காரு. பகவான் தான் நமக்காக எல்லா காரியங்களும் பண்ணிருக்காரு. சோ அப்ப இங்க சொல்றாரு, சீதை வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. வால்மீகி ராமாயணத்துல இங்க பாத்தீங்க அப்படின்னா, ராவணன் என்ன பண்ணா? சீதையை கொண்டு போயிட்டு அசோகவனத்துல வச்சுட்டான். வச்சதுக்கு அப்புறம் சீதையை பத்தி எங்கேயுமே வர்ணனையே கிடையாது. வால்மீகி ரிஷி சீதையை பத்தி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பேச்செல்லாம் யாரை பத்தி தான் பேசுறாரு? ராமரை பத்தி. ராமர் எப்படி அழுதார், ராமர் எப்படி புலம்புனார், இதே விஷயம் தான் பேசப்பட்டிருக்கு. ஏன் சொல்றார் அப்படின்னா, எப்படி பகவான் நமக்காக காத்துட்டு இருக்கார், பகவான் நமக்காக எப்படி ஏங்குறார், பகவான் நமக்காக என்னெல்லாம் முயற்சி செய்யறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்சிட்டாதான் அந்த பகவான் மேல நமக்கு என்ன வரும்? ஒரு ஆசையே வரும். சே, நமக்காக பகவான் இவ்வளவு முயற்சி பண்றாரு, நாம என்ன பண்ணலாம்? பகவானுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நன்றி விசுவாசமாவது வரும், உண்மையான கொஞ்சமாவது மனசு இருக்கக்கூடிய மக்களுக்கு. சோ அப்ப இந்த ராமரை வந்து இங்க ஏங்கிட்டு இருக்கார், அங்க சீதை ஏங்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் இல்லையா? இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு யாரு போறாரு? இப்ப ஹனுமான் போறார் இல்லையா? ஹனுமான் போயிட்டு சீதை கிட்ட ராமரை பத்தி சொல்றார். இந்த பக்கம் வந்து ராமர் கிட்ட சீதையை பத்தி சொல்றார். சொல்லிட்டு 2 பேரும் சேர்த்து வைக்கிறார் இல்லையா? இதுதான் சுந்தர காண்டம். இந்த சுந்தரத்தை சொல்றது வந்ததுனால சுந்தர காண்டம் சொல்லி சொல்றோம். இதை சொல்லுது தெரியுமா? இந்த ஜீவாத்மாவாகிய நாம் பரமாத்மாவாகிய பகவானை அடைவதற்கு கண்டிப்பா யார் தேவைப்படுறாங்க? ஒரு குரு தத்துவம் அப்படிங்கிறது தேவைப்படுது. குரு தத்துவம் இல்ல அப்படின்னா பகவானால கூட என்ன பண்ண முடியாது? நம்மள காப்பாற்ற முடியாது. ஆத்மா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பகவானை அடைய முடியாது. அப்படி பகவானை அடைந்த பிறகு சீதை சொல்றா ஹனுமான் கிட்ட, ராமர் சொல்றாரு வந்து சொன்னார் இல்லையா, கண்டேன் சீதைன்னு சொல்லி சொன்னார்ல. அப்ப ராமர் எந்திரிச்சு நின்னு கை கூப்பிட்டு சொன்னாரா, உனக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன் ஹனுமான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா
ஹனுமானுக்கு எதுவுமே கைமாறு பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஆயிட்டாரு, கடனாளியா ராமர் ஆயிட்டாரு. என்ன திருப்பி கொடுத்துட முடியும்? ஹனுமானுக்கு வேணா கொஞ்சம் காசு கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம். அவருக்கு அதெல்லாம் தேவையா? தேவையே கிடையாது. இல்ல ஒரு பெரிய பேலஸ், ஒரு பெரிய பங்களா கட்டி கொடுத்து ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அவர் பண்ணிப்பாரா? பண்ணிக்க மாட்டாரு இல்லையா? அவருக்கு வேற என்னதான் ஒரு ராஜ்யத்தை கொடுத்தா ராஜ்யத்தை ஆளவா போறாரு? அதுவும் வேண்டாம். அவருக்கு என்ன வேணாம்னு சொல்லிட்டாரு, கடைசியில் எனக்கு மோட்சமே வேணாம்னு சொல்லிட்டாரு. பகவானால மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும், என்னதான் கொடுக்க முடியும்? வைகுண்ட பதத்தை தான் கொடுக்க முடியும். அதே அவர் என்ன சொல்லிட்டாரு, பாவோ நானியத்திர கச்சதி அப்படின்னு சொல்லிட்டாரு. உன்னை கோதண்ட ராமனா பாத்துட்டேன் இல்லையா, அங்க போய் உன்னை என்னவா பார்க்க முடியாது, என்ன சங்கு சக்கர ராமனா பார்க்க முடியாது. எனக்கு அதுல பாக்குறதுக்கு இஷ்டம் கிடையாது, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் அப்படின்னு சொல்றாரு. எங்கெல்லாம் ராமாயணம் நடக்குதோ அங்க என்ன பண்றேன், கைகளை கூப்பிக்கொண்டு கண்கள்ல தண்ணீர் மழுக ராமருடைய பேரை என்ன பண்றேன், கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் சொல்லிட்டாரு. சோ அப்ப ராமர் சொல்லிட்டாரு, உனக்கு கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நான் கடனாளி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யுத்த காண்டம் முடியுது. என்ன பண்றார், ஹனுமான் கிடுகிடுன்னு ஓடி வரார், சீத்தை கிட்ட சொல்றார், ராமர் வெற்றி கொண்டுட்டார், ராமர் வந்துட்டார், நீங்க என்ன பண்ணலாம், இனிமேல் ராமரோட சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சீத்தை மறுபடியும் எந்திரிச்சு கை கூப்பி அழுகிறாளாம். என்ன அழுதா அப்படின்னா, ராமர் வந்துட்டாரோ அப்படின்னு கிடையாது, ராமர் கண்டிப்பா வருவார்னு தெரியும், ராவணனை கொல்லுவார்னு தெரியும், நான் கண்டிப்பா ராமரை சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இங்க ஏன் தெரியுமா சீத்தை அழுகிறா, ஹனுமானே நீ இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ராமரை அடைஞ்சிருக்கவே முடியாது. அங்க அத்தனை லட்சம் வானர்கள் இருக்காங்கல்ல, இத்தனை லட்சம் வானர்கள் என்கிட்ட சொல்றதுக்கு யாருக்குதான் மனசு வந்திருக்கு, உனதான் தோணி இருக்கு இல்லையா? அதனால உனக்கு நான் என்ன கைமாறு பண்ணுவேன், சொல்றது யாரு, லக்ஷ்மி. லக்ஷ்மினாலேயே ஒருத்தருக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாதுன்னா நம்ம யாரு கொடுக்கறது? அப்ப இந்த பக்கம் லக்ஷ்மி என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாது, கடனாளி ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா ராமர் சொல்லிட்டாரு, என்னால ஒண்ணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதுதான் குரு. குருவுனால குருவுக்கு நம்மள என்ன பண்ண முடியாது, இந்த லோகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி இப்பிறவிலும் சரி அடுத்த பிறவிலும் சரி 100 பிறவி எடுத்தாலும் சரி நம்மளால என்ன பண்ண முடியாது, அவருடைய கடனை திருப்பி கொடுக்கவே முடியாது. நம்ம மட்டும் கிடையாது, பகவானாலே கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட அந்த குரு தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த குரு தத்துவத்தோட பெருமையை சொல்ல வந்ததுனால இதுக்கு பேர் என்ன காண்டமா வந்தது, சுந்தர காண்டம் பேர் வந்தது இல்லையா? சோ அப்படிப்பட்ட அந்த ஹனுமான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பக்கம் தாண்டி வந்து ராமருடைய பிரபாவத்தை சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்றாரு, சீதையை பார்த்துட்டு சீதை கிட்ட அங்க ராமர் கிட்ட நடந்த ராமர் கிட்ட எல்லாம் விஷயத்த சொல்லி முடிச்சு என்ன பண்றாரு, அங்க ராமர் கிட்ட போய் சொல்றதுக்காக கிளம்பி போயிட்டு அங்க ராமர் கிட்ட என்ன பண்றாரு, சீதையை பத்தி விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். சொல்லி முடிச்சு நம்மளுக்கு ராமாயணம் தெரியும், ராமாயணத்தை நான் மறுபடியும் பேச போறது கிடையாது, நம்மளுக்கு இருக்கு 5 நிமிஷம் மட்டும்தான். 5 நிமிஷத்துல ராமாயணத்தை முழுவதும் தெரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம 4 குமாரர்கள் 4 பேர் இருக்காங்கல்ல, ராம லக்ஷ்மண பரத சத்ருகன் சொல்றோம். ராம லக்ஷ்மண பரத சத்ருகன். ஆனா இப்படி வராது. அவங்க பிறப்பினால் எப்படி பிறந்திருக்காங்க தெரியுமா, ராம பரத லக்ஷ்மண சத்ருகன் இப்படிதான் பிறந்தாங்க. ஆனா நம்ம எப்படி சொல்றோம், 1 2 3 4 சொல்றது கிடையாது, 1 3 2 4 அப்படின்னு சொல்றோம். ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன் 1 3 2 4. ஏன் எப்படி மாத்தியே சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு என்ன தெரியாதா என்ன, பெரியவங்களுக்கு தெரியாதா என்ன, எப்படி சொல்லியிருக்கணும் ஆக்சுவல் ஆர்டரா, ராம பரத லக்ஷ்மண சத்ருகுணன். ஆனா நமக்கு என்னமோ தெரியல, எப்பாதால எப்படி சொல்றோம், ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுணன் சொல்றோம். என்னப்பா அர்த்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுக்கும் அர்த்தம் இருக்கு. அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டிய பொருட்கள் 4 பொருட்கள். என்னென்னது, தர்ம அர்த்த காம மோக்ஷம். அறம் பொருள் இன்பம் வீடு, 4 விஷயம் சொல்றாங்க. இதுல முதல்ல வருது என்னது, தர்மம். அடுத்தது வருது என்னது, அர்த்தம் பணம் இல்லையா. 3வது வருது என்னது, காமம், நம்முடைய ஆசையை தீர்த்திக்கணும். 4வது வருது என்னது, மோக்ஷம். இது 4ம் இருக்கு. இந்த 4 இருக்கு இல்லையா, இந்த 4 இப்படியே வச்சுக்காதீங்க. 4 என்ன பண்ண, கொஞ்சம் மாத்தி வைங்க. முதல்ல வருது என்னது, தர்மம். 3வது வருது என்னது, காமம். காமம்னா என்னது, ஆசை. அப்ப 1 3 அப்படின்னு என்னது, தர்ம காமக அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன தெரியுமா, தர்மத்தை செய்ய ஆசைப்படு அப்படின்னு அர்த்தம். முதல் ஆத்திச்சூடி எப்படி ஆரம்பிக்குது, அறம் செய்ய, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. தர்ம காமக, அறம் செய்ய விரும்பு, வேற ஒண்ணும் கிடையாது. இத என்ன பண்றாரு திருவள்ளுவர், ரொம்ப எளிமையா கொடுத்துட்டாரு. திருவள்ளுவரை கொடுத்தாரு, யாரு கொடுத்தது,
அவையாரா? பரவாயில்ல, முடிச்சுட்டு தான் இருக்கீங்க. நாம் தமிழர் தான் எல்லாருமே. சோ அப்ப நம்ம என்ன பண்ணும்? 1யும் 3யும் சேர்த்துடணும். நாம் ஆசைப்படணும். எதற்காக ஆசைப்படணும்? தர்மத்தை செய்வதற்காக ஆசைப்படணும். எல்லாருக்கும் புது துணி கட்டிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. எப்ப தெரியுமா புது துணி கட்டிக்கணும்? கல்யாணத்துக்கு போகும்போது கட்டக்கூடாது. காது குத்துக்கு போகும்போது கட்டக்கூடாது. எதுக்கு போகும்போது கட்டிட்டு வரணும்? கோயிலுக்கு வரும்போது கட்டிட்டு வரணும். ஏன்னா கோயில நீங்க இப்ப யார பார்க்க வரீங்க? பகவான பார்க்க வரீங்க. பகவான பார்க்க வரும்போது இக்கிலி பிச்சா மாதிரி என்ன பண்ணக்கூடாது? ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கோயிலுக்கு வரும்போது தான், பரவாயில்ல, பழைய துணி எடுத்து போடு, என்ன இருக்கு? அப்படின்னு என்ன பண்றோம்? பழைய துணியா தூக்கிட்டு வரோம். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் எங்க போறான்? எங்கேயோ பிச்சை எடுக்க போகுது பாவம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இதே நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னு நினைச்சவா சொல்லுவாங்க, எங்க போறாரு? பெரிய ஆளை பார்க்க போறாரு இல்லையா? பெரிய கல்யாணத்துக்கு போறாரு, பெரிய விஐபியை பார்க்க போறாரு. அப்ப நாம என்ன பண்ணணும்? ஆசைப்படணும். எதுக்காக ஆசைப்படணும்? பகவானுடைய சேவைக்காக ஆசைப்படணும். நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்ப ட்ரெஸ் பண்ணிக்கணும்? பகவானுக்காக. ராமநவமிக்கு யாரெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்தீங்க? ராமநவமிக்கு யாரெல்லாம் புது ட்ரெஸ் எடுத்தீங்க? பாத்தீங்களா? இதே நம்ம என்ன பண்ணுவோம்? கல்யாணம் அப்படின்னா இங்க இருந்து மெனக்கட்டு காஞ்சிபுரம் போய், காஞ்சிபுரத்துல தான் பட்டு சேலை கொடுத்தாதான் உடம்புல நிக்கும் இல்லையா? காஞ்சிபுரம் போய் எடுத்துட்டு வரும். ஆனா ராமநவமி தானே. ராமநவமிக்கு யார் தான் ட்ரெஸ் எடுக்கணும்? ராமர் எடுத்துக்கிட்டு வேணா தசரதன் எடுத்து கொடுக்கட்டும். நம்மளுக்கு என்ன போச்சு? நம்ம ராமர் எடுத்துக்கிறது கிடையாது. அப்ப நம்முடைய ஆசைலாம் எதுக்காக இருக்கணும்? ராமருக்காக இருக்கணும். வீடு கட்டணும். யாருக்காக வீடு கட்டணும்? ராமருக்காக வீடு கட்டணும். கிருஷ்ணருக்காக வீடு கட்டணும். வீடு கட்டும் போதே ஸ்கெட்ச் போறார் ஐயா. இது பெரிய ஹால். எங்க எனக்கு ஒரு பெரிய கிச்சன் வேணுங்க, வச்சுக்கோமா. பசங்களா கேட்கறாங்க, எங்களுக்கு தனித்தனி வந்து தனித்தனியா ரூம் வேணும், வச்சுக்கோங்கடா. இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பிளான் போடுறாரு, அவர் தான் மாஸ்டரா இல்லையா? சாமி ரூம் அது ஏதாவது சின்னதா வச்சுக்கோப்பா, எங்கேயாவது மூலையில 2க்கு 3, 3க்கு 2 ஏதாவது வச்சு விட்டு சாமி ரூம். சாமி ரூமுக்கு வேற வைக்கணுமா? தேவையில்லைங்க. ஒரு ஆணிய மாட்டி அதுல ஒரு கபோர்ட வச்சா போதுங்க சாமி ரூம் இல்லையா? எல்லாத்தையும் ஆணி போட்டு எல்லா சாமியும் என்ன பண்றோம்? செவுத்துல தொங்க விட்டுறோம். எல்லா சாமியும் தொங்கிட்டு இருக்குங்க. 30-40 சாமி எல்லாம் கபோர்ட்ல தொங்கிட்டு இருக்குங்க இல்லையா? எல்லாத்தையும் ஒரே கபோர்ட்ல போட்டு கப்புன்னு மூடி வச்சிடறோம். உள்ளாரையே கடங்க. நான் வேணும்னா அப்பப்ப திறந்து பார்ப்பேன். அப்பப்ப என்ன பண்ணும்? நீங்க எல்லாமே பூதம் மாதிரி இல்லையா? நான் தொடச்சா பூதம் வெளில வந்து எல்லாம் கொடுத்துட்டு போகல. அது போல நம்ம என்ன பண்றோம்? சாமியை பூதம் மாதிரி வச்சிருக்கோம். திறப்பேன், திடீர்னு ஒரு தீபம் காட்டுவேன், எல்லாத்தையும் கொடுத்துடணும் இல்லையா? எனக்கு தேவையான கல்யாணம், குழந்தை, குட்டி, வீடு, வாசல் எல்லாம் கொடுத்துடணும், மறுபடியும் மூடி வச்சிருவேன். நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப வீடு கட்டணும். வீடு கட்டும் போது யாருக்காக தான் வீடு கட்டணும்? பகவானுக்காக கட்டணும் இல்லையா? நம்ம மதுரை இருக்கு. மதுரையில எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க. ஆனா எந்த ராஜாவுடைய பெரிய பேலஸாவது நீங்க பார்க்க முடியுமா? இந்த மதுரையிலேயே பெரிய வீடு யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? மீனாட்சி இருக்கு. இன்னொன்னு அழகருக்கு இருக்கு இல்லையா? அப்ப ராஜாக்கள் அன்னைக்கு யோசிச்சிருக்காங்க. ராஜாக்களே யோசிச்சிருக்காங்க. என்ன யோசிச்சிருக்காங்க? யாருக்காக தான் வீடு கட்டணும்? பெரிய கட்டணம் கட்டணும்? பகவானுக்காக கட்டணும் நினைக்கிறோம். அதான் அறம் செய்ய விரும்பு. நீங்க இந்த உலகத்துல ஆசைப்பட வேண்டாம்னு சொல்லு. எல்லாமே ஆசைப்படுங்க. எதுக்காக ஆசைப்படணும்? பகவானுக்காக. இப்ப சம்மர் வந்துருச்சுப்பா. எல்லாரும் எல்லாம் எங்க போலாம்? டூருக்கு போலாம். எங்க போலாம்? கொடைக்கானலாவது போயிட்டு வரலாங்க. கொடைக்கானல் போறது. கொஞ்சம் பெரிய ஆளுங்களா இருந்தாங்கன்னா சிம்லா போறது, அப்படி இல்லைன்னா லடாக் போறது. இப்ப லடாக் போறது எல்லாமோ லடுக்கு டபக்குன்னு போயிட்டு வந்துடுறாங்க இல்லையா? போடுங்க ஃபிளைட் டிக்கெட், போங்க சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலாம் இல்லையா? போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா எங்க போகணும்? நம்ம போறதா இருந்தா அயோத்தியாவுக்கு போயிட்டு வரணும் இல்லையா? அயோத்தியா இப்பதான் ராமர் கோயில் திறந்திருக்காங்க. இல்லைன்னா கிருஷ்ணர் இருக்கக்கூடிய விருந்தாவனம் போகணும், மதுரா போகணும், துவாரகை போகணும் இல்லையா? ஒடிசால இருக்கக்கூடிய ஜெகநாத்புரி கோயிலுக்கு போகணும், ராமேஸ்வரமாவது போகணும், குறைஞ்சபட்சம் எங்க போகணும்? ஸ்ரீரங்கமாவது போகணும். இன்னைக்கும் நிறைய ஆத்மாக்கள், நிறைய உயர்ந்த ஆத்மாக்கள் மதுரையில பிறந்தும் ஸ்ரீரங்கம் போகாம இருக்காங்க. அவங்கள போல ஆத்மாக்கள் நம்ம என்ன பண்ணும்? கையெடுத்து கும்பிடணும் இல்லையா? சோ அப்படிப்பட்ட ரொம்ப பாக்கியசாலிகளா இங்கே இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரேரான ஸ்பீச்லாம் இருக்காங்க. சோ அப்ப ஆசைப்படணும். எதுக்காக ஆசைப்படணும்? பகவானுக்காக. சோ இப்ப நல்லா யோசிச்சு வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசைப்பட வேணாம்னு சொல்ல, எல்லாத்துக்கும் ஆசைப்படுங்க. ஆனா அந்த ஆசை யாருக்காக இருக்கணும்? ராமரோட கனெக்ஷன்ல இருக்கணும் இல்லையா? கிருஷ்ணோட கனெக்ஷன் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணாதீங்க? ஆசையே படாதீங்க. சரி, 1, 3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? 2, 4. 2வது என்னது? அர்த்தம். அர்த்தம்னா என்னது? பணம் இல்லையா? டப்பு இல்லையா? அடுத்தது என்னது? 4வது என்னது? மோட்சம். மோட்சம்ன்றது வீடு இல்லையா? சோ நம்ம கிட்ட பணம் இருக்கு இல்லையா? அந்த பணத்தை எதுக்காக உபயோகப்படுத்தணுமா? மோட்சத்துக்காக உபயோகப்படுத்தணுமா?
நம்ம இப்ப பணத்தை எது தெரியுமா உபயோகப்படுத்துறோம்? மறுபடியும் ஜெயில போய் லாக்அப் பண்றதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு பணம் வந்துடுச்சு அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான், பாப காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான், பயங்கரமான தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி தவறான காரியங்களை செய்யறதுனால இந்த உலகத்துல அவன் எங்கதான் போய் போய் முடியறான்? ஜெயில போய் முடியறான் இல்லையா? நரகம் அங்க அப்புறம் போய் பாத்துக்கலாம். இந்த பிரிவில் நம்ம என்ன பண்றோம்? பணம் அதிகமா போச்சுன்னா ஓவரா ஆட்டம். பணம் கையில கிடைச்சிருச்சுன்னா கையில சின்ராசு பிடிக்க முடியல இல்லையா? பயங்கரமா ஆட்டம் போட்டு என்ன பண்றாரு? கடைசியில கொண்டு போயிட்டு ஜெயில போட்டுறாங்க இல்லையா? அப்ப நம்முடைய பணத்தை எதுக்காக உபயோகப்படுத்தணும்? நம்மள போய் பந்தப்படுத்துறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடாது. நம்மள விடுவிப்பதற்காக உபயோகப்படுத்தணும். அதான் சொல்றாங்க அர்த்த மோக்ஷஹ அப்படின்னு சொல்றாரு. தர்ம காமஹ அர்த்த மோக்ஷஹ. ஒருத்தனுக்கு எது மேல ஒருத்தனுடைய செல்வத்தை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா மோட்சம் அடைவதற்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், நமக்கு இருக்கக்கூடிய என்னெல்லாம் செல்வம் இருக்கு? இருக்கலே உயர்ந்த செல்வம் எது? செவிச்செல்வமா? அது பரவாயில்ல விடுங்க. இருக்கல உயர்ந்த செல்வம் என்னது? என்னது? கல்வி செல்வமா? அருட்செல்வமா? முதல்ல ஆரோக்கியம் இல்லையா? இருக்கல பெரிய செல்வம் என்னதான் நம்மளுக்கு? ஆரோக்கியம் தானே. எனக்கு ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா எவ்வளவு பணம் கொடுத்தா என்ன பண்ண முடியாது? திருப்பி வாங்கிட்டு வர முடியாது. சோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன பண்ணிடணும்? பகவானுக்கு சேவை பண்ணிடணும். கை கால் நல்லா இருக்கு, வாய் நல்லா பேச முடியுது, கண் நல்லா தெரியுது, காது நல்லா கேக்குது, உடல்ல நல்லா தெம்பு இருக்கு, இருக்கும்போது என்ன பண்ணும்? பகவானுக்கு வந்து சேவை பண்ணிடணும். ஆனா பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்? வயசான காலத்துல பாத்துக்கலாங்க, இப்ப எதுக்கு? இல்லைன்னா வேலை இல்லாத சமயத்துல பாத்துக்கலாம். கோயிலுக்கு வரலீங்களா? வேலை இருக்குங்க. அப்ப கோயில இருக்கவங்க எல்லாம் வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? ராமநவமிக்கு வாங்க. இல்லங்க நாங்க ரொம்ப கொஞ்சம் வேலையா இருக்கும். அப்ப பகவான், இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணமலராமர், இங்க இருக்கக்கூடிய பிரபுபாதர், நரசிம்மர், நாங்க எல்லாரும் வேலை இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? வேலை இல்லைன்னா யார்கிட்ட போலாம்? பகவான் கிட்ட போலாம் நினைக்கிறாங்க. இதுதான் இருக்குல்ல பெரிய குற்றம். நமக்கு முக்கியமான வேலை எதான்? பகவானுக்கு சேவை பண்றதுதான். கம்பெனில ஓனர் என்ன பண்ணாருன்னா ஒருத்தனை வந்து வேலைக்கு சேர்த்தாரு. வேலைக்கு சேர்த்த பின்னாடி அவன் என்ன பண்றான்? வேலை சேர்ந்த பின்னாடி அவன் சொல்றான், டைம் இருந்தா என்ன சார் பண்றேன்? உங்க கம்பெனில வந்து வேலை பண்ண வரேன் சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, டைம் இருந்தா உங்க கம்பெனிக்கு வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஓனர் என்ன நினைப்பாரு? ஆடா பாவி, இதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? வேலையே பண்ணாம இருந்திருக்கலாம், வேலை சேராம இருந்திருக்கலாம் இல்லையா? அது போல பகவான் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. உடம்ப கொடுத்திருக்காரு, உயிரை கொடுத்திருக்காரு, உண்ண உணவு கொடுக்கிறார், பருக நீரை கொடுக்கிறார், வாழ்வதற்கு இடத்தை கொடுக்கிறார், இருப்பதற்கு குடும்பத்தை கொடுக்கிறார், வாழ்றதுக்கு அறிவை கொடுத்திருக்கார், எல்லாத்தையும் கொடுத்திருக்கார். எல்லாத்தையும் பகவான் கிட்ட வாங்கி நம்ம என்ன பண்றோம்? பகவான் கிட்ட டாட்டா பாய் பாய், டைம் இருந்தா வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆரோக்கியத்தை என்ன பண்ணும்? பகவானுக்காக உபயோகப்படுத்தணும். ரெண்டாவது பெரிய செல்வம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? டைம். என்னது? நேரம். நேரம் பொன் போன்றது. டைம் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நேரம் அப்படிங்கறத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த செல்வம். இந்த நேரத்தை என்ன பண்ணணும்? யாருக்காக கொடுக்கணும்? பகவானுக்காக கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பகவானுக்காக நேரம் கொடுங்கன்னு சொன்னா மட்டும் நம்ம கிட்ட என்ன கிடையாது? நேரமே கிடையாது. மற்ற விஷயத்துக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு. இங்க இருந்து வண்டி பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு ட்ரெயினை பிடிச்சிட்டு போவாங்க. எங்கேயோ கல்யாணம் நடக்குது, எங்கேயோ. யாருங்க கல்யாணம்? எங்க அத்தையோட, மாமாவோட, ஒண்ணு விட்ட சித்தப்பாவோட பொண்ணுடைய பேரனுக்கு கல்யாணங்க. ரொம்ப முக்கியமான கல்யாணம் போயிட்டு இருக்கங்க. நான் போலாம் கல்யாணமா நடக்காதுங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? இந்த உலக விஷயங்களுக்காக ஓடிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப வந்து இன்னொரு பைத்தியக்காரத்தனம் ஓடிட்டு இருக்கு, ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஐபிஎல் அப்படின்ற ஒரு பைத்தியக்காரத்தனம். இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு எல்லாரும் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க. உண்மையில இது பைத்தியக்கார சமுதாயம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய கிரவுண்டு, அதுல 11 பெரிய ஆளுங்க, அவங்க என்ன பண்றாங்க? ஒரு சின்ன பந்துக்கு பின்னாடி துரத்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பந்த துரத்துற பாக்குறதுக்கு 11,000 பேர் அங்க குமிஞ்சி இருக்காங்க. அதான் அங்க 11,000 பேரு, பாக்குறது 20,000 பேர், 20 கோடி பேர் இல்லையா? ஒருத்தர் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அந்த ஐபிஎல் மேட்ச்ல ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறாரு. என் பையனுக்கு கட்ட காசு வச்சிருந்தேன், ஸ்கூலுக்கு கட்ட காசு வச்சிருந்தேன் 75,000 ரூபாய். 75,000 ரூபாய் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்தேன். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன்? தலை ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்? டிக்கெட் வாங்கிட்டேன். 3 டிக்கெட். 3 மணி நேரத்துல 75,000 ரூபாய் காலி. தலைய பாத்துட்டேன் சார், ஹாப்பி சார் நானு. முட்டாள் பையன்.
இல்லையா? அயோக்கிய பையன் இல்லையா? யாருடைய காசை யார் வீணாக்கிட்டு இருக்கிறது? பகவான் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா அந்த பணத்தை பகவானுக்கு திருப்பி கொடுக்கணுமே தவிர நம்ம என்ன பண்றோம்? நீங்க கொண்டு வந்துட்டு ஊதாரித்தனமா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செலவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சோ அப்ப நமக்கு தெரியுது எவ்வளவு நம்ம நேரத்தையும் நம்முடைய செல்வத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே அவர்கிட்ட போயிட்டு ஒரு 500 ரூபாய் பகவானுக்காக கொடுங்கன்னா கொடுத்துருப்பாரா என்ன? கொடுக்க மாட்டார். சரி 500 ரூபாய் பகவானுக்காக விடுங்க. ஒருத்தன் ஏழை கஷ்டப்பட்டு இருக்கான், ரோட்ல சாப்பாடு இல்லாம இருக்கான், அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுப்பானா கொடுப்பாங்களா என்ன? கொடுக்க மாட்டாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க மனிதர்கள் வந்து எவ்வளவு வீணடிக்கிறாங்க, தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய எனர்ஜியை வீணடிக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கிட்டக்கூடிய நேரத்தையும் எனர்ஜி என்ன பண்ணும்? யாருக்காக செலவு பண்ணும்? பகவானுக்காக செலவு பண்ணும். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் நம்ம ராமாயணத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மற்ற எந்த கடவுள்கிட்ட நீங்க கத்துக்க முடியாது. ஆனா ராமர் கிட்ட என்ன பண்ணலாம்? நீங்க கத்துக்கலாம். நீங்க சிவனை போல வாழ முடியாது, கணேசனை போல வாழ முடியாது, முருகனை போல வாழ முடியாது, துர்க்கையை போல மாற முடியாது, மச்சத்தை போல இருக்க முடியாது, கூர்மத்தை போல இருக்க முடியாது, வராகத்தை போல இருக்க முடியாது, நரசிம்மரை போல கிழிக்க முடியாது. ஆனா என்ன பண்ண முடியும்? ராமரை போல வாழலாம். ஏன்னா ராமர் மட்டும்தான் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வாழ்ந்து மனிதன் படாத கஷ்டத்தையும் பட்டு அப்படின்னு சொல்றாங்க. மனுஷன் கூட அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க மாட்டானா அந்த அளவு கஷ்டத்தை பட்டு அவர் நமக்கு என்ன தெரியுமா சொல்லி கொடுத்திருக்காரு? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன்னுடைய வேல்யூல இருந்து என்ன பண்ணிடாத, நீ விலகிடாத. கஷ்டம் கண்டிப்பா வரும். இந்த உலகத்துல கஷ்டம் வராம யாருக்கும் கிடையாது. உன்னுடைய தந்தை தசரதனாவே இருக்கட்டும், உன்னுடைய தாய் கௌசல்யாகவே இருக்கட்டும், உன்னுடைய மனைவி சீதையாகவே இருக்கட்டும், உன்னுடைய தம்பிமார்கள் பரதன் லட்சுமணன் சத்ருகனாகவே இருக்கட்டும், உன்னுடைய நண்பர்கள் சுக்ரீவனாகவும் விபீஷனாகவும் இருக்கட்டும், உன்னுடைய எதிரி ராவனாகவே இருக்கட்டும், உன்னுடைய நாட்டு மக்கள் அயோத்தியா மக்களாகவே இருக்கட்டும், நீ கடவுளாகவே இருக்கட்டும். ஆனா இந்த உலகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னதான் பண்ணாகணும்? கஷ்டப்பட்டுதான் ஆகணும். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாஸ்திரத்துக்கு புறம்பாக நம்ம என்னைக்குமே போயிடக்கூடாது. சாஸ்திரத்துக்கு உட்பட்டுதான் வாழ்க்கையை வாழணும். சாஸ்திரத்துக்கு உட்பட்டு வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா தர்மோ ரக்ஷதி ரக்ஷதஹ, தர்மத்தை காப்பவனை தர்மமே காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு? ராமர் நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. அதனால ராமாயணத்தை எல்லாரும் படிங்க. ராமாயணத்தை படிக்கிறதுனால ஒரு மகன் மகனா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு கணவன் கணவனா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு மனைவி மனைவியா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு நண்பன் நண்பனா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு குழந்தை குழந்தையா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு சகோதரன் சகோதரனா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு தலைவன் தலைவனா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு தோழன் தோழனா இருக்க ஆரம்பிப்பான், ஒரு எதிரி எதிரியா இருக்கலாம் இல்லையா? எல்லா கேரக்டரும் எப்படி இருக்கு? ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது ராமாயணம் மட்டும்தான். அதனால இந்த ராமாயணம் அப்படிங்கிறது இந்த பரத வருஷத்துல உதித்திருக்கு, இங்கதான் தோன்றி இருக்கு. நாம் எல்லாரும் அந்த பரத வருஷத்துல தோன்றிய ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அதனால நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும்? ராமாயணம் கண்டிப்பா இருக்கணும். யார் வீட்டுல ராமாயணம் இல்ல? கை தூக்குங்க பார்க்கலாம். தைரியமா கை தூக்குங்க. யார் வீட்டுல ராமாயணம் கிடையாது? ராமாயணம் இல்ல அப்படின்னா வெளியில நம்ம புக் ஸ்டேபிள்ல ராமாயணம் இருக்கு. உங்களுக்கு வேணா என்ன பண்ணலாம்? ராமாயணம் வாங்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிக்கலாம். சம்மர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் என்ன தெரியுமா? வீட்டுல இருக்கக்கூடிய ராவணனை கொண்டு வந்து கொடுத்து ராமரை வாங்கிட்டு போயிருங்க. எல்லார் வீட்டும் ராவணன் இருக்கு தெரியுமா? என்னது? டிவி இல்லையா? அன்னைக்கு ராவனுக்கு 10 தலை இருந்துச்சு, இன்னைக்கு ராவனுக்கு 100 தலை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு சேனல் அழுத்தும் போதும் ராவணை ஒவ்வொரு முகம் வெளில வர ஆரம்பிக்குது இல்லையா? அப்ப வீட்டுல என்ன பண்றோம்? எல்லார் வீட்லயும் கண்டிப்பா டிவி இருக்கும். எல்லார் வீட்லயும் நுழைஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருப்பாங்க? பெரிய டிவி. இப்பெல்லாம் சின்ன டிவி எல்லாம் விட்டுடுச்சு. 32 இன்ச், 64 இன்ச், 128 இன்ச், கர்வடு இன்ச் இல்லையா? ரொம்ப சென்சிட்டிவ் இன்ச். நீங்க டிவி என்ன பண்ணலாம்? மாத்தி மாத்தி பாத்துக்கலாம், வளைச்சு பாத்துக்கலாம், பின்னாடி இருந்து பாத்துக்கலாம், முன்னாடி இருந்து பாத்துக்கலாம். பட்டனே தேவையில்லை. இங்க இருந்து வாயில சொன்னாவே டிவி அது பால தன்னைப்பால சேனலா மாறிடும். இன்னைக்கு நம்மளை ஏமாற்றுவதற்கு, நம்மளை நரகத்தை தள்ளுவதற்கு எத்தனையோ கண்டுபிடிப்புள்ள வந்துருச்சு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்துட்டு ராமாயணத்தை வாங்கி வைக்கணும். தினசரி ராமாயணத்தை படிக்க ஆரம்பிக்கணும். ராமாயணத்தை படிச்சீங்க அப்படின்னா உங்க பசங்க ராமரை போல இருப்பாங்க. டிவி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பசங்க ராவண போல இருப்பாங்க. நிறைய பேர் அதிகம் முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்காங்க, நாங்களா ராவணன் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ராவண கூட்டம்னு என்ன தெரியுமா அர்த்தம்? மற்றவனுடைய மனைவி அபகரிக்க கூட்டம் அப்படின்னு அர்த்தம். யாராவது உங்ககிட்ட வந்து நான் ராவண ஜாதின்னு சொல்லி சொன்னாங்கன்னா என்ன பண்ணுங்க? நீங்க உங்க ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுவான்? உங்க ஒய்ஃபை எப்பனா தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதனால நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம்? ராமரை வாங்கி வைக்கலாம். ராமாயணத்தை என்ன பண்ணலாம்? தினசரி படிக்கலாம். நம்ம ராமாயணத்தை படிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையில இன்னைக்கு உலகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாவுடைய கருணையினால உலகம் முழுவதும் இன்னைக்கு ராமநவமி கொண்டாடிட்டு இருக்காங்க.
ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு கோயில்கள் இருக்கு, இத்தனை ஆச்சாரியர்கள் வந்திருக்காங்க. இங்க ராமநவமிக்கு நமக்கு விடுமுறை கிடையாது, லீவு கிடையாது. ஏதோ பண்டிகை நம்ம லீவு கொடுத்து இருக்கோம். ஏதோ பண்டிகை நம்ம என்ன பண்றோம், எல்லாரும் கொண்டாடி இருக்கோம். எல்லாரும் ஷேர் பண்றாங்க. எல்லாரும் ஷேர் பண்றாங்க. இன்னைக்கு இந்த திருவிழா, அந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் பண்றாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, திடீர்னு கிறிஸ்துமஸ் வந்துச்சு அப்படின்னா எல்லாரும் எல்லாரும் வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. என்னென்னமோ பண்றாங்க. ஆனா ராமநவமிக்கு பெருசா யாருக்கும் தெரியறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ராமரை பற்றிய ஞானம் கிடையாது. அதனால எங்களுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன பண்ணுங்க, ராமாயணம் வாங்கிட்டு போய் படிங்க. தினசரி படிங்க. ராமநவமி எனக்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. தினமும் நான் ராமாயணத்துல ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு தான் படுப்பேன் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சுட்டு தினசரி படுக்க ஆரம்பிங்க. சோ இந்த ராமநவமியை நாம் கொண்டாடுவதற்கு, உலகம் முழுவதும் கொண்டாடுவதற்கு, இன்னும் பல வரக்கூடிய வருடங்கள்ல லட்சக்கணக்கான பேர் கொண்டாடுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே நன்றியோட இருக்கணும். சோ இன்னைக்கு அந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, அதே போல இந்த மாதிரி நமக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவதற்கு பக்தர்கள் ரொம்ப முக்கியம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பல்ராம் கோவிந்த பிரபுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பக்தர் என்ன பண்றாங்க, இந்த திருப்பாலை இஸ்கான் கோயில நிறைய சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சேவையினுடைய காரணம் தான் நம்ம இங்க பாக்குறோம். இத்தனை மக்கள் வந்து கூடியிருக்கீங்க. சோ இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எத்தனையோ பக்தர்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நிறைய பூவெல்லாம் கட்டி சேவை பண்ணிருக்காங்க. நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இன்னைக்கு புஷ்பம் மாலை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பூ தொடுத்திருக்காங்க. அபிஷேகம் ரொம்ப அழகா அபிஷேகம் பண்ணிருக்காங்க. கீழே போனீங்களா இப்ப கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிடைக்கும், எல்லாருக்குமே பிரசாதம் கிடைக்க போகுது. இங்க நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணிருக்காங்க. சோ இந்த எல்லா பக்தர்களுக்கும், இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்த எல்லா பக்தர்களுக்கும் ராமருடைய சீதையினுடைய கருணை கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, மேலும் நீங்க வரல அப்படின்னா ராமநவமியே கிடையாது. நாங்க என்ன பண்ணலாம், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கலாம், கோயிலும் இருக்கலாம். ஆனா நீங்க வரணும் இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணீங்க, எல்லாரும் கருணையோட வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு சரி ராமருக்காக போலான்னு வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க நன்றி சொல்லிக்கல, பகவான் நன்றி சொல்றார். உதாராகா சர்வயே வைத்து ஞானி துவாத்மை மேமத்தம் கிருஷ்ணன் சொல்றார். என்கிட்ட வராங்கன்னா அர்ஜுனா அவங்க எல்லாருக்கும் பெரிய மனசுலான்னு சொல்லி சொல்றார். உதவி வாங்க வரணும்னா பெரிய மனசுன்னு சொல்லி சொல்றார். பகவான் கிட்ட உதவின்னு வரும். ஆனா பகவான் என்னமா சொல்றாரு, என்கிட்ட உதவிக்கு வந்து ஏப்பா ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி சொல்றார். சோ அப்படிப்பட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீராமச்சந்திர பகவான் கி, सीताराम लक्ष्मण हनुमान की, श्री रामनवमी महामहोत्सव की, श्रील प्रभुपाद की जय जय श्री राम. हरे कृष्ण. ஆரத்தி இருக்கும். ஆரத்தி முடிச்ச பின்னாடி கீழே பிரசாதம் இருக்கும். நமக்கு இந்த கோடை விடுமுறை வரதுனால சம்மர் கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நீங்க வெளியில போகும்போது கண்டிப்பா நோட்டீஸ் போர்டு பாருங்க, நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு போங்க. நிறைய புக் டேபிள்ல புக்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், நீங்க ராமாயணம் வாங்கிட்டு போங்க. அப்படி இல்ல குறைஞ்சபட்சம் சின்ன புஸ்தகத்தை வாங்கிட்டு போயிட்டு உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தானமாவது கொடுங்க. அதுக்கும் ரொம்ப நல்ல நாள், சாஸ்திர தானம் பண்றதுக்கு ரொம்ப நல்ல நாள். இப்ப எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க, ஆரத்தி இருக்கும். அபிஷேகம் பண்ணாரு. नामा ओम विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन्यति नामिने